இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 23வது அதிகாரமானது இஸ்ரேல் மக்கள் கொண்டாட வேண்டிய 4 முக்கிய பெரு விழாக்களை பற்றி நமக்கு எடுத்து வைக்கிறது. ஆண்டவர் மோசே வழியாக இந்த விழாக்களை எல்லாம் நீங்கள் தகுதியான உள்ளத்தோடு கட்டாயமாக கொண்டாட வேண்டும் என்று விவரமாக எடுத்து வைப்பதைத்தான் அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். முதல் விழா பாஸ்காவும் புளிப்பற்ற அப்பம். அந்த விழா, அதாவது புளிப்பற்ற அந்த அப்பத்தில் ஆண்டவருக்கு ஆரத்தி எடுத்து ஆரத்தி பலியை அந்த நாளில் ஒப்பு கொடுத்து அந்த விழாவை அவர்கள் கொண்டாட வேண்டும் என்பதையும், அறுவடை பெருவிழா, அந்த அறுவடை பெருவிழா மிக முக்கியமான விழாவாகவும், அதாவது ஓய்வு நாள் அதாவது 7 வாரங்களை கணக்கிடவும் 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள். அந்த நாளை அறுவடை பெருவிழாவாக அவர்கள் கொண்டாடணும். அதற்கு அப்புறம் புத்தாண்டு பெருவிழா. இந்த புத்தாண்டு பெருவிழா என்பது 7ஆம் மாதம் முதல் நாளில் அது புத்தாண்டு பெருவிழாவாக, இன்னும் பாவம் போக்கும் பலியாக ஒரு பெருவிழாவாக, இந்த பெருவிழாவில் தாழ்ச்சியை அவர்கள் கையாள வேண்டும். தாழ்ச்சி யாருக்கு இல்லையோ அவர்கள் அழிக்கப்படுவார்கள். தாழ்மையோடு இதை கொண்டாடணும் என்பதையும், 4வதாக கூடார பெருவிழா. அந்த கூடார பெருவிழாவையும் மோசே நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று அந்த கூடார பெருவிழாவானது கொண்டாடப்படும். இது 7 நாட்கள் இந்த விழா தொடரும். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள் அல்லது இந்த விழாக்கள் எல்லாமே எல்லா வேளைகளையுமே விட்டுட்டு ஆண்டவருக்கான நாளை ஒதுக்கி அந்த விழாவில் ஆண்டவரோடும் சக பிள்ளைகளோடும் மனிதர்களோடும் கூடி கொண்டாட வேண்டிய மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய விழா. நாமும் இந்த மாதிரி தான் நம்முடைய விழாக்களை கடவுளோடு ஐக்கியமாக அல்லது நம்முடைய எண்ண ஓட்டங்களை மாற்றி சமாதானத்தோடு வாழதான் விழாக்களை கொண்டாடுகிறோம். நாம் நம்முடைய விழாக்களை எந்த எண்ணத்தோடு கொண்டாடுகிறோம் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவி மடுப்போம். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ இவ்வாறு கூறு, நீங்கள் சபையாக கூடி புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவருக்குரிய பண்டிகை நாட்களாவன. 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம். 7ஆம் நாளோ முழுமையாக ஓய்வெடுக்கும் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் ஒரு வேளையும் செய்ய வேண்டாம். நீங்கள் வாழும் இடமெங்கும் அது ஆண்டவருக்கான ஓய்வு நாள். நீங்கள் சபையாக கூடி குறிப்பிட்ட நாட்களில் புனிதமாய் கடைபிடிக்க வேண்டிய ஆண்டவரின் பண்டிகை நாட்களாவன. முதல் மாதம் 14ஆம் நாள் மாலையில் ஆண்டவருக்கான பாஸ்கா. அந்த மாதம் 15ஆம் நாள் ஆண்டவருக்கான புளிப்பற்ற அப்ப பண்டிகை. 7 நாள் புளிப்பற்ற அப்பங்களை உண்பீர்கள். பண்டிகையின் முதல் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. 7 நாளும் ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். 7ஆம் நாள் சபை கூடும் புனித நாள். அன்று வேலை செய்யலாகாது. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, இஸ்ரேல் மக்களிடம் நீ சொல்ல வேண்டியது, நான் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டில் நீங்கள் வந்து அறுவடை செய்யும் போது அறுவடையின் முதல் விளைச்சலான ஒரு கதிர் கட்டினை குருவிடம் கொண்டு வர வேண்டும். உங்கள் சார்பாக ஏற்கத்தக்கதாக குரு அந்த தானிய கதிர்கட்டினை ஓய்வு நாளுக்கு பின் வரும் அடுத்த நாளில் ஆண்டவரின் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அதனை ஆரத்தியாக காட்டுகிற அன்று ஆண்டவருக்கு எரிபலியாக ஓராண்டான பழுதற்ற ஆட்டுக்குட்டி ஒன்றை செலுத்துங்கள். 20 படி அளவுள்ள மரக்காலில் 10ல் 2 பங்கான மிருதுவான மாவை எண்ணெயில் பிசைந்து ஆண்டவர் விரும்பும் நறுமணமிக்க எரிபலியாக செலுத்துங்கள். திராட்சை பழ ரசத்தை நீர்ம படையலாக படையுங்கள். உங்கள் கடவுளின் காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும் அந்த நாள் வரை அப்பமோ சுட்ட கதிரோ பச்சை கதிரோ உண்ணலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்களுக்கு பின் வரும் உங்கள் வழிமரபினரும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமம் ஆகும். ஆரத்தி பலியாக கதிர்களை கட்டினை கொண்டு வந்த ஓய்வு நாளில் மறுநாளிலிருந்து 7 வாரங்களை கணக்கிடவும். 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளான 50ஆம் நாளில் ஆண்டவருக்கு புது உணவு படையலை செலுத்துங்கள்.
நீங்கள் வாழும் இடங்களிலிருந்து 20 படி அளவுள்ள ஒரு மரக்கால் மிருதுவான மாவில் 10ல் 2 பகுதி எடுத்து புளிப்பேற்றி 2 அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதல் பலனின் ஆரத்தி பலியாக கொண்டு வாருங்கள். இந்த அப்பத்துடன் ஓர் ஆண்டான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் 1 காளையையும் 2 ஆட்டுக்கடாய்களையும் உணவு படையலோடும் நீர்ம படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணமிக்க நெருப்பு பலியாக இருக்கும். வெள்ளாட்டு கடாய்களில் ஒன்றை பாவம் போக்கும் பலியாகவும் ஓர் ஆண்டான 2 ஆட்டுக்குட்டிகளை நல்லுறவு பலியாகவும் செலுத்துங்கள். இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை முதல் பலனான அப்பத்துடன் குரு ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக்குவார். அவை ஆண்டவருக்கு தூயதான காணிக்கைகள். குருவுக்குரியவை. அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள். எத்தகைய வேளையும் அன்று செய்யலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்கள் தலைமுறைதோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் போது உங்கள் வயலோரத்தில் இருப்பதை முற்றிலும் அறுத்து விடாமலும் சிந்தி கிடக்கும் கதிர்களை பொறுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரும் மோசையிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூறு, 7ஆம் மாதம் முதல் நாள் உங்களுக்கு ஓய்வு நாள். அதை திருப்பேரவையாக கூடி எக்காலம் ஊதி கொண்டாடுங்கள். எத்தகைய வேளையும் அன்று செய்யாமல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். ஆண்டவர் மோசையிடம் கூறியது, அந்த 7ஆம் மாதம் 10ஆம் நாள் பாவ கழுவாய் நாள், புனித சபை கூடும் நாள். அன்று நீங்கள் உங்களையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவருக்கு எரிபலி செலுத்த வேண்டும். அந்த நாளில் எத்தகைய வேளையும் செய்யலாகாது. ஏனெனில் அது கடவுளாகிய ஆண்டவரின் திருமுன் உங்களுக்காக பாவ கழுவாய் நிறைவேற்றும் நாள். அந்த நாளில் தம்மை தாழ்த்தி கொள்ளாத எந்த மனிதரும் தம் இனத்தில் இராதபடி அழிக்கப்படுவார். அந்த நாளில் யாராவது ஏதாவது வேலை செய்தால் அவரை அவர் இனத்திலிருந்து அழித்து விடுவேன். நீங்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இது உங்கள் தலைமுறைதோறும் நீங்கள் வாழும் இடங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். அன்று உங்களுக்கு முழுமையான ஓய்வு நாள். அன்று உங்களை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அந்த மாதத்தினுடைய 9ஆம் நாளினை மாலை முதல் மறுநாள் மாலை வரை ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். ஆண்டவர் மோசையிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, 7ஆம் மாதம் 15ஆம் நாளன்று ஆண்டவரின் கூடார பெருவிழா தொடங்குகிறது. அது 7 நாட்கள் தொடரும். முதல் நாள் திருப்பேரவை கூடும் நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்ய வேண்டாம். 7 நாட்களும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். 8ஆம் நாளன்று திருப்பேரவை கூடும். அன்றும் ஆண்டவருக்கு நெருப்பு பலி செலுத்துங்கள். அது நிறைவு நாள். அன்று எத்தகைய வேலையும் செய்யலாகாது. ஓய்வு நாளில் ஆண்டவருக்கு செலுத்தும் காணிக்கைகள், நேர்ச்சைகள், தன்னார்வ பலிகள் தவிர அந்த நாட்களுக்கு ஏற்ப எரிபலி, உணவு படையல், இரத்தப்பலி, நீர்ம படையல் முதலிய பலிகளை செலுத்த தக்கதாகவும் சபையாய் கூடி அந்த நாளை புனிதமாய் கடைபிடியுங்கள். இவையே நீங்கள் கொண்டாட வேண்டிய விழாக்கள். நிலத்தின் பலனை சேகரிக்கும் 7ஆம் மாதம் 15ஆம் நாள் விழா. அது 7 நாள் நாளளவு கொண்டாடப்பட வேண்டும். முதல் நாளும் 8ஆம் நாளும் ஓய்வு நாட்கள். முதல் நாள் கவர்ச்சிகரமான மரங்களில் பழங்களையும் பேரிச்ச ஓலை மற்றும் கொழுமையான அந்த தளிர்களையும் அலறி இலைகளையும் கொண்டு வந்து ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்திருங்கள். ஆண்டுதோறும் 7 நாளளவு இப்பெருவிழா கொண்டாடப்பட வேண்டும். 7ஆம் மாதத்தில் அது கொண்டாடப்பட வேண்டும். இது நீங்கள் தலைமுறைதோறும் கடைபிடிக்க வேண்டிய என்றுமுள்ள நியமமாகும். 7 நாள் கூடாரங்களில் கூடியிருங்கள். இஸ்ரேலில் பிறந்த யாவரும் அவ்வாறே கூடாரங்களில் கூடியிருக்க வேண்டும். இஸ்ரேலரை எகிப்திலிருந்து நான் கொண்டு வந்தபோது அவர்கள் கூடாரங்களில் வாழ்ந்தார்கள் என்பதை இதன் மூலம் உன் வழிமரபினர் அறிந்து கொள்வர். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இவ்வாறு மோசே ஆண்டவரின் விழாக்களினுடைய வரலாற்றை இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்துரைத்தார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.